ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கல்பனை பேசுகிறேன். இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் வத்த குழம்பு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: 1 கப் சுண்டைக்காய், வெங்காயத்தாள், சின்ன வெங்காயம், பூண்டு பல் ஒரு 10, அது சின்னதாக இப்படி கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே முழுசாகவே போட்டுக்கலாம். கொஞ்சம் 1 கப் தேங்காய், அதை பால் எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு எள்ளெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கடுகு நல்லா பொரிஞ்ச பின்னாடி வெங்காயம், பூண்டு, வெங்காயத்தாள் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை, நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பின்னாடி ஒரு தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு சாம்பார் மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் பொடி. நம்ம எண்ணெயிலேயே இதை வதக்கணும்னா நல்லா ஸ்மெல் நல்லா வரும், குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். இது வதங்கினா நம்ம கொஞ்சம் அதுலேயே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டோம்னா சுண்டைக்காய் நம்ம இப்போ தட்டிக்கலாம். ஒரு கவரில் போட்டுட்டு ஒரு கல் எடுத்து இப்படியெல்லாம் தட்டினோம்னா தட்டி எடுத்துட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நாம் கழுவி வச்சிருந்த சுண்டைக்காயை இதில் போட்டுக்கலாம்.
சுண்டைக்காய் இதில் நல்லா வதக்கிக்கலாம். இப்படி வதக்கிட்டு அதில் 1 கப் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இது நான் குக்கரில் மாற்றிக்கிறேன். குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டுட்டோம்னா குக்கரில் வச்சு நம்ம ஒரு விசில் விட்டுக்கலாம். ஒரு கொட்டை புளி போட்டுக்கணும். ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன். கடைசியாக ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் வறுத்துக்கலாம். குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். வாவ், சூப்பர்! அருமையான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடியாகிவிட்டது. இப்போ நம்ம வறுத்து வச்ச வெந்தய பொடி அதிகமாக போட்டாலும் கசப்பு வந்துடும். அதனால் சும்மா ஒரு சிட்டிக்காய் போட்டுக்கலாம். இந்த டிப்ஸ் இதுவரையும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேவா? கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அருமையான சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடியாகிவிட்டது. வெந்தயம் மட்டும் அதிகமாக போட்டுறாதீங்க, கம்மியாக போடுங்க. கசப்பு வந்துடும். லாஸ்ட்டில் அது போட்டு இறக்குறது எங்கள் அம்மா எனக்கு சொன்ன சீக்ரெட் ரகசியம். நீங்கள் இது செஞ்சு பாருங்கள். இது வரையும் செஞ்சுருக்க மாட்டீங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.